தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை இஸ்கான் ஈசிஆர் கோவிலின் 44வது ஜெகநாதர் ரத யாத்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ரதம் பல்லவாக்கம் ஈசிஆரில் ஆரம்பித்து நீலாங்கரை, வெட்டுவாங்கேணி மற்றும் ஈஞ்சம்பாக்கம் வழியாக சென்று இஸ்கான் கோவிலுக்கு வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆசாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியில் வராகியம்மனுக்கு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வராகியம்மனை தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் அருமடல் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதற்காக 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடத்துடன் கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள வெள்ளியம்பலம் ஆலயத்தின் 7ஆம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதன்படி மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரருக்கு பால், பன்னீர், விபூதி, இளநீர், சந்தனம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் சிறுகுழல் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் திருத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மகாமாரியம்மன் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு திருத்தேரில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பக்தர்கள் மேளதாளம் முழங்க திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் மாநகர பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அன்ன காமாட்சியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் தாராசுரம், நேரு, அண்ணா சந்தை வியாபாரிகள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள ஏலவார் குழலி அம்பாள் சமேத வாசீஸ்வரர் ஆலயத்தில் புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழ்த்தண்ணீர் பள்ளி கிராமத்தில் உள்ள மகாகாளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது.
சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் கொண்டு வந்த புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூதவராயன் பேட்டை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்ற போது வானில் கருடன் வட்டம் அடித்ததால் பக்தர்கள் மெய் சிலிர்த்தனர். பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் உள்ள தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவரான முத்துமாரி அம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் கலச நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேங்கடாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஹக்பஞ்சத்தன் தர்காவில் மொஹரம் திருநாளை முன்னிட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது. 500 கிலோ எடை கொண்ட மலர்களால் கொடியேற்றப்பட்டு நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.